டீம் வந்து திரிதி, வியதிபாதம், மகேந்திரம் அல்லது ஐந்திரம். நிறைய அன்பர்கள் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் லைவ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறேன், சரிங்களா? இந்த திரிதி, வேதிபாதம், மகேந்திர நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய யோகங்கள், உங்களுடைய புண்ணியங்கள் எந்த கிரகத்திடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். ராகு பகவான் அப்படின்னாவே இருக்கிறதுலே நம்ம ஜோதிடத்துல வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கிரகம் இல்லைங்களா? ராகுனாவே வந்து ஒரு மார்க்கமான நபர். இருக்கிறதுலே ஒரு கில்லாடி யாரான்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்கள் தான், சரிங்களா? அதே மாதிரி ஒரு அசுர கிரகம் இல்லையா, அது சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், எந்த கிரகங்களே ஆகட்டும், தன்னுடைய பலத்தால் வந்து கிரகணத்தால் வந்து கட்டி போடக்கூடிய ஒரு ஆதிக்கமிக்க கிரகம் ராகு பகவான், சரிங்களா? ஒரு பூமிக்கு ஒரு எனர்ஜி வருது அப்படின்னா எல்லா கிரக கோள்களுடைய எனர்ஜியும் நம்ம ராகுக்கு எதை அச்சை தாண்டி தான் நம்ம பூமிக்கு வந்தாகணும், சரிங்களா? அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். அதே மாதிரி இதை வந்து நம்ம கிரகமே இல்லைன்னு சொன்னால் நிழல் கிரகம், நிழல் கிரகமாக இருந்தாலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, சரிங்களா? ராகு வந்து யோகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து முக்கியமாக இந்த வெளிநாட்டு சார்ந்த யோகம், டெக்னிக்கல் லைனு, சாஃப்ட்வேர் லைனு, அதே மாதிரி மாந்திரிகம் சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் வந்து பாடம் போடுறது, எந்திரம் வரைகிறது, தாயத்தை கட்டுறது, இதெல்லாம் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வந்து அதை சார்ந்த ஒரு அறிவு தெளிவு, அதை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஈடுபடக்கூடிய நபர்கள். மந்திரம் போடுறது, சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே வந்து கிடைக்கும். ஐயா, நானும் இந்த அமைப்பில் தான் பிறந்திருக்கேன், எனக்கு இது இந்த நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கிடைக்கல, தடையாயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராகு பகவான் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட பாவத்தில் அமர்ந்து நற்பலனை வழங்க முடியாத சூழ்நிலை இருப்பார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து ராகு பகவானுக்குரிய புற்று வழிபாடு நீங்கள் வந்து அதிகமாக இருக்கணும். புற்றுல என்னங்க இருக்கு? பாம்பு தான் இருக்கு இல்லையா? அது ராகுவின் ஆதிக்கமிக்க இடம். புற்று வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும். இதை தவிர உக்கிர பெண் தெய்வங்கள் வழிபாடு, மாரியம்மன், காளியம்மன், செல்லியம்மன், எல்லைப்பிடாரி அம்மன், முண்டக்கண்ணியம்மன், இந்த மாதிரி உக்கிர பெண்கா அங்காளம்மன், இந்த மாதிரி உக்கிர பெண் தெய்வங்கள் இருக்குது இல்லைங்களா? அதனுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு உண்டான வெளிநாட்டு சார்ந்த யோகம், உங்களுக்கு உண்டான அந்த மாந்திரிகத்தில் ஈடுபடணுங்க. ஐயா, எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதை சார்ந்த நாலேஜ் வேணும், ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதுனாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக கை கூடும், சரிங்களா? அதே மாதிரி ஏர்வேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நான் ஜொலிக்கணும், என்ன அதில் பணிபுரியணும் அப்படின்னாலும் நிச்சயமாக இது வந்து ராகு பகவான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ராகு பகவான் அதே மாதிரி வேற என்ன சொல்லணும்னா தந்தை வழி முன்னோர்கள் மற்றும் பித்துக்களை குறிக்கூடிய கிரகம் இல்லையா ராகு பகவான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? முன்னோர்கள் வழிபாட்டையும் நீங்க எடுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி கோமேதகம் என்னக்கூடிய மோதிரத்தை வந்து அணியலாம். நியூமராலஜியில் 4 ஆதிக்கம் கொண்ட எண்களை வந்து நீங்கள் அதிகம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாம்பு மோதிரம் வந்து விரல்கள் அணியலாம். இப்படியும் நீங்கள் வந்து உங்களுடைய புண்ணிய கணக்கை அந்த ராகு வந்து உங்களால் இயக்கிக் கொள்ள முடியும், சரிங்களா? அப்போ இயக்கிக் கொள்ளும் பொழுது அது சார்ந்த வெளிநாட்டு சார்ந்த யோகங்களாகட்டும் அல்லது ஒரு டெக்னிக்கல் லைன், சாஃப்ட்வேர் லைனில் ஜொலிக்கணும், என்னால் அது தடையாயிட்டு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தடைகள் எல்லாம் விலகி குழப்பங்கள் எல்லாம் காணாமல் போய் உங்களாலையும் அதை சார்ந்த விஷயங்களை ஜொலிக்க முடியும், சரிங்களா? நம்ம இது வரைக்கும் திரிதி, வேதிபாதம், மகேந்திரம் அல்லது ஐந்திரம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமாக வைத்திருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதே போல இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு ஊழ்வினை கர்மாவை, கெடுபலனை எந்த கிரகம் கொடுக்குது, அது எந்த கிரகத்தின் வழியாக இயங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் என்ற கிரகத்தின் வழியாக தான் அந்த ஊழ்வினை கர்மாவை வந்து
இயங்குது. இந்த அமைப்பில் பிறந்த சுக்கிரன்னா நமக்கு ஜோதிடத்தில் யாருன்னா களத்திரக்காரகன், ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் இல்லையா? களத்திர காரகன். இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வாழ்வில் வந்து கடுமையான ஒரு பாதிப்பு வந்து உண்டு. இந்த திருதி, வீதிப்பாதம், மகேந்திரம், ஒரு குழப்பம், ஒரு தடை, திருமண வாழ்வில் ஒரு சண்டை சச்சரவு, ஒரு பிரிந்து வாழ்வது கூடிய சூழல்லாம் வந்து இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நிறைய உண்டு. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த பிரச்சனை எங்கே சரி செய்யணும் அப்படின்னா பொருத்தத்தில் தான் சரி செய்யணும். அப்போ திருமணம் செய்யும் பொழுது அந்த பொருத்தத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். அப்போ சுக்கிரன் வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு இணைக்கணும். சரிங்களா? இதை சரி செய்ய வேண்டிய இடம் வந்து திருமணம் பொருத்தம் தான். அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக எத்தனை மேரேஜாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிரன் வந்து ரொம்ப பலமாக இருக்கணும். சுக்கிரன்ற கிரகம் வந்து நல்லா இருக்கணும். அதாவது தைத்துளை காரணத்தில் பிறந்த அன்பர்களோ அல்லது சௌபாகியம் வேகம் சாதத்தில் பிறந்த அன்பர்களோ இந்த மாதிரி நல்ல ஒரு பலமிக்க ஜாதகத்தை பொருத்தும் பொழுது தான் அது வந்து சரியாகும். சரிங்களா? இன்னொரு விஷயம், உங்களுடைய வண்டி வாகனங்கள், சுக்கிரன்னா வண்டி வாகனத்துக்குரிய கிரகம் இல்லையா? உங்களுடைய வண்டி வாகனங்கள் வந்து அடிக்கடி யாராவது போய் இடிச்சிடுறீங்க அல்லது அவங்க வந்து உங்களை இடிச்சிடுறாங்க, அடிக்கடி விபத்துக்குள்ளாகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடியதற்கு வந்து திருதி வேதிப்பாத நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு, வேதிப்பாத நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு, மகேந்திர நாமத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு கோயில் கொடுக்குறேன். இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் அடிக்கடி வழிபாடு செய்யும் பொழுது இந்த வண்டி வாகனத்தை அடிக்கடி இடிக்கிறது, மோதுறது, விபத்துக்குள்ளாகிற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியாகும். சரிங்களா? இந்த திருதி நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி, இந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமிக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த திருதி நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வண்டி வாகனத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும். சரிங்களா? அதே மாதிரி வேதிப்பாதம் நாமயோகத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சென்னை புரசவாக்கத்தில் அமைந்துள்ள கங்காதீஸ்வரர், சென்னை புரசவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கங்காதேஸ்வரர் இந்த வேதிப்பாதம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சென்று வழிபட வேண்டிய ஆலயம். மகேந்திரம் நாமயோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நம்ம திருவையாறு, தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய திருவையாறு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கடிவெளி ஆகாசபுரீஸ்வரர், இந்த கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் சென்று நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். ஆனால் இந்த வழிபாடு எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து போகணும். நீங்கள் பாட்டுக்குன்னு ஐயா எனக்கு இந்த நாளில் தான் விடுமுறை, இந்த நாளில் தான் நான் ஓய்வாக இருக்கேன், மற்ற நாள் என்னால் போக முடியாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல செயல் வந்து நடக்கணும், உங்களுடைய ஊழ்வினை கர்மாவை வந்து தடுக்கணும், மாற்றிக்கொள்ளணும். ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்களும் ஒரு வண்டி வாகனத்தில் வந்து நல்ல ஒரு சுகபமாக வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்யணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக கர்ணத்தின் அடிப்படையில் தைத்துளை கர்ணம் நடைமுறையில் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி நாமயோகத்தின் அடிப்படையில் சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம், இந்த நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும் பொழுது சென்று நீங்கள் வழிபாடு செய்யணும். ஐயா எனக்கு நாமயோகம் பார்க்க தெரியல, கரணம் பார்க்க தெரியல, எனக்கு ஜோதிடம் சார்ந்த தன்மை அறிவு வந்து எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா கிழமையின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை போய் நீங்கள் தரிசனம் செய்யலாம். சிக்கிர ஓரைகள் நடைமுறையில் இருக்கும்போது சென்று வழிபாடு செய்யலாம். யாராவது உங்கள் ஜோதிடர்கள், அருகாமையில் ஜோதிடர்களை அணுகி கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வந்து பரிகாரத்தை வந்து சென்று செய்து தோஷ நிவர்த்தி அடையும் போது
உங்களுக்கு உண்டான அத்தனை பாதிப்புகளும் தவிடு பொடியாகி நீங்களும் நற்பலனை அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் அடைவீர்கள் என்று சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களாலையும் அடைய முடியும். நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சரிங்களா? நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் நம்ம இருக்கிறோம். இப்போதான் நிறைய பேர் லைவ் செஷனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஐயா, என்னுடைய நாம யோகங்கள் போயிடுச்சுங்க ஐயா, நான் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தேன், இப்போ தான் எனக்கு தெரிய வந்ததுன்னா ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக வீடியோவை கொஞ்சம் சற்று பின்னோக்கி தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்கும். அடுத்த நாம டீமை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 8 டீமுக்கு உண்டான புண்ணிய விஷயமும் சரி, அந்த கர்மா விஷயங்களும் சரி, அதனுடைய பரிகார சூட்சமங்களை நம்ம வந்து பார்த்து முடித்திருக்கிறோம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து கடைசி டீம் 9வது அணியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். யாராரு? சூலம், வரியான், வைத்திருதி இந்த அமைப்பில் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, பதிவு செய்யுங்க. ஏன்னா கடைசி நம்ம நிகழ்ச்சியோட கடைசி கட்டத்தில் இருக்கும். சரிங்களா? சூலம், வரியான், வைத்திருதி 9வது டீம். சூலம், வரியான், வைத்திருதி. ஜி அவர் வர சொல்றீங்களா? லோகநாத ஐயவா. நம்ம கடைசி டீமை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சூலம், வரியான், வைத்திருதி இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய யோக கணக்கு, நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீங்களோ அந்த குடும்பத்தினுடைய ஜி கடைசி டீமை பார்க்குறோம். ஓகே. நம்ம இது வரைக்கும் 8 டீம் பார்த்து முடிச்சிட்டோம்.